நம்முடைய மனம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? இதைத்தான் நாம் இன்றைக்கு ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க பார்க்கலாம். இது உங்கள் டேல்ஸ் பை வித்யா. நான் உங்கள் தனலட்சுமி. ஒரு பெண் லண்டன் நகரத்தில் வாழ்ந்து வந்தார். அங்குள்ள காலநிலைக்கு ரோஜா மலர்கள் நன்கு வளரும். ரோஜா என்றாலே எல்லோருக்கும் பிடித்த மலர். ஆனால் இந்த பெண்ணிற்கு ரோஜா மலர்கள் என்றாலே ஒரு அலர்ஜி. ஒரு பூ அருகில் இருந்தாலே அவர் கண்களில் இருந்து கண்ணீரும் தும்மலும் வருமாம். ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாராம். அதனால் ரோஜா மலர்கள் அருகில் செல்லாமல் பார்த்து கொள்வார். இந்த சூழ்நிலையில் அவர் வேலை செய்யும் அலுவலகத்தில் ஒரு மீட்டிங் நடைபெற்றது. அந்த மீட்டிங்கில் இவரும் கலந்து கொள்ள போனார். அந்த மீட்டிங் அறைக்குள் நுழைந்தவுடன் அவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஒரு பெரிய டேபிளில் நூற்றுக்கணக்கான ரோஜா மலர்களை வைத்து அலங்கரித்திருந்தார்கள். ஒரு பூ அருகில் இருந்தாலே நமக்கு அலர்ஜி ஆச்சே. இவ்வளவு பூக்கள் மத்தியில் நாம் எப்படி மீட்டிங்கை அட்டெண்ட் செய்ய போகிறோம் என்று பயந்து கொண்டிருந்தார். ஆனால் வேறு வழி இல்லாமல் அந்த பெண் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் சென்று அமர்ந்தார். பூக்களை பார்த்ததுமே அந்த பெண்ணிற்கு முகமெல்லாம் சிவந்து விட்டது. அவர் கண்களில் இருந்து கண்ணீரும் தும்மலும் வர ஆரம்பித்து விட்டது. அந்த பெண்ணிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மீட்டிங் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் பின்னால் இருந்து ஒருவர் எழுந்து வெளியில் செல்கிற பொழுது, இந்த பூக்களை பாருங்கள், நிஜமான பூக்களைப் போலவே இருக்கின்றன என்று வியந்தபடி கூறிக்கொண்டே சென்றார். அப்பொழுதுதான் அந்த பெண்ணிற்கு தெரிந்தது, அந்த பூக்கள் உண்மையான பூக்கள் அல்ல, எல்லாமே காகிதத்தால் செய்யப்பட்ட செயற்கை மலர்கள் என்று. அந்த பெண் உடனே யோசித்தார், இந்த பூக்கள் எப்படி எனக்கு அலர்ஜியை ஏற்படுத்த முடியும்? இப்படி நினைத்த மறு வினாடியே அவருடைய அலர்ஜிக்குண்டான அறிகுறிகள் அனைத்துமே மறைந்து விட்டன. இதுதான் நமது மனம். இந்த மனதால் நோய்களை உருவாக்கவும் முடியும், குணப்படுத்தவும் முடியும். அதேபோல் பிரச்சனைகளை உருவாக்கவும் முடியும், அதற்கு தீர்வையும் தர முடியும். எனவே நேர்மறை எண்ணங்களை மட்டும் எண்ணி மனதை நல்ல முறையில் பயன்படுத்துவோம். தோல்விகள் உங்களை சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவனைப் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படியில் காலடி எடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை அடையும் வரை. நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை வேறொரு கதைக்களத்தில் சந்திக்கிறேன்.